வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நூலக உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா சேலரி 25,500 மேக்ஸிமம் 81,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 35,000க்கு மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே பிஇ, பிடெக், எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NIT திருச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 5 வேக்கன்சிஸும், ஜூனியர் இன்ஜினியரில் 3 வேக்கன்சிஸ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வேக்கன்சி ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வரையான வேக்கன்சி ஸ்பிளிட்டப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது www.nitt.edu இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், PWD கேட்டகரியாக இருந்தால், URஆ இருந்தால் 10 இயர்ஸ், OBCயாக இருந்தால் 13 இயர்ஸ், SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. UR, EWS, OBC, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் ஃபீஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டிங்க்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 500 ருபீஸ் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. SC ST உமன் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபையிங் ஆகிறவங்களுக்கு மெயின் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்க மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும், ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இது அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் தி ரெஜிஸ்டர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 620015 தமிழ்நாடுங்கிற அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் பற்றின ஒவ்வொரு போஸ்டிங்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. குரூப் பி கேட்டகரி
கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 34,800 ரூபா வரைக்கும் பேசிக் பே இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பிடெக் எம்சிஏ முடிச்சிருக்கோங்க, ரெலவென்ட் சப்ஜெக்டில் எம்சிஏ முடிச்சவங்க எலிஜிபிள். அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் ரெலவென்ட் ஃபீல்டில் முடிச்சுட்டு அதில் எக்ஸலண்ட்டான அகாடமிக் ரெக்கார்டு இருந்தால் நீங்களுமே எலிஜிபிள். அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. ப்ராபஷன் பீரியட் 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் SAS அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் வரும். 34,800 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் பிஏ அல்லது பிடெக் பார்த்திங்கன்னா சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது டிப்ளமோவில் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதில் எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா SAS அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ், அதாவது ட்ராமா, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, ஃபிலிம்ஸு, பெயிண்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, ஜேர்னலிசம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ராங்கான ரெக்கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள். அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி சயின்ஸோ ஆர்ட்ஸோ அல்லது காமர்ஸோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதோட பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபஷன் பீரியட் 1 இயர். இதுதான் செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீனியர் டெக்னீஷியன் சொல்லி 2 விதமான பதவிகள். டெக்னீஷியனில் 10 வேக்கன்சிஸ், சீனியர் டெக்னீஷியனில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையான வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும், ஆஃப்லைன் மூலமாக ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரியாக இருந்தால் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ்னு சொல்லி ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. UR, AWS, OBC, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1000 rupees ஃபீஸு. அதே மாதிரி SC/ST உமன் ஹேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 500 rupees ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 500 ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1000 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணுவீங்க, அதில் 500 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இது செக் பண்ணிக்கிங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே சேம் அட்ரஸ் தான், சேம் டேட்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட தேவையான டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே டெக்னீஷியன் அண்ட் சீனியர் டெக்னீஷியன் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் EEE பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ், கம்ப்யூட்டர் சப்போர்ட் குரூப்பில் 2 வேக்கன்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கன்சிஸ், சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் 2, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 1, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 1, கெமிஸ்ட்ரியில் 1, எஸ்டேட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1. ஓகேங்களா. அடுத்து சீனியர் டெக்னீஷியன் EEE 1, CSGயில் 1, CAயில் 1, அதே மாதிரி ICEயில் 1. ஓகேங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு குரூப் சி கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 20,500 வரைக்கும் பேசிக் பே, 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, அதில் 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது 12ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு அதில் 50% மார்க் வச்சுருக்கீங்க, அதோட ITI 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது 10th 60% மார்க் எடுத்துகிட்டு 2 இயர் ITI கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோவில் ரெலவென்ட் ஃபீல்டில் இன்ஜினியரிங் கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. 1 இயர் ப்ராபஷன் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன், இதுவுமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் வரும். 20,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் குரூப்பில் 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது 10th முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்டில் 50% மார்க் வச்சுருக்கீங்க, ITI 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்.
அல்லது 10th 60% மார்க் வச்சுருக்கீங்க 2 இயர் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் லெவல் ஃபீல்டில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ டிசரபிளாக பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. 1 இயர் இதோட ப்ராபஷன் பீரியட் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.